ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கோடைய மொபைல் பேங்க் எப்படி நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுறது. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படியே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க, நம்ம இப்போ இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கோடைய மொபைல் பேங்க் எப்படி நம்ம மொபைல் ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு தெளிவாக லைவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்குடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா போஸ்ட் ஆஃபீஸ் போய்ட்டு இந்த மாதிரி இந்தியா போஸ்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேயே இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. எந்த ஒரு அமௌண்ட்டுமே நீங்கள் பே பண்ண கிடையாது, ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அது ஏடிஎம் கார்டு கிடையாது, ஒரு கார்டு மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் எழுதி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிலேயே உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பரும் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஐஎஃப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக ஃபில் பண்ணி கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் போய்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஐபிபி மொபைல் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தியன் போஸ்ட் பேமெண்ட்டோட மொபைல் பேங்க் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் அந்த டிஸ்பிளேல வரும். ஸோ அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி என்னோட மொபைல் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளேல வரும் பாருங்கள். ஒரு 2 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா லாகின் நவ் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் கேட்பாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் கேட்பாங்க. ஃபஸ்ட்டு இருக்கிற பாக்ஸில் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ என்னோட அக்கௌண்ட் நம்பர் நான் அதில் என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடி கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களோட கால்லேயே இருக்கும் பாருங்கள், சிஐஎஃப் நம்பர் அப்படி சொல்லி கொடுத்துப்பாங்க. ஸோ அந்த நம்பரை பார்த்து நீங்கள் அந்த கஸ்டமர் ஐடியில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. எல்லாமே ஃபில் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ எம்பின் அப்படி சொல்லி கேட்கும். கீழே பார்த்தீங்கன்னா ரீஎண்டர் எம்பின் அப்படி சொல்லி கேட்கும். உங்களுக்கு புதுசாக ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு 4 டிஜிட் நம்பர் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ நான் எனக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு 4 டிஜிட் நம்பர் என்ட்ரி பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு 4 டிஜிட் நம்பர் நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஸோ பின் என்ட்ரி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே செட் எம்பின் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. எம்பின் செட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் ஆன்சர் கேட்டிருப்பாங்க. ஸோ கொஸ்டினை நீங்கள் ஆன்சர் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் இப்போ எனக்கு வந்திருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறேன். நான் இப்போ எல்லாமே ஃபில் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிளியராக வீடியோ பார்த்து பண்ணிக்கோங்க. சப்மிட் ஆப்ஷன் செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்லேருந்து ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று உங்கள் மொபைல் நம்பர் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த எஸ்எம்எஸ் ஆட்டோமேட்டிக்காக அது ஜென்செட் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படி சொல்லிட்டு டிஸ்பிளேல வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே லாகின் அப்படி சொல்கிற ஆப்ஷன் பாருங்கள். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல எம்பின் அப்படி சொல்லி கேட்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஒரு எம்பின் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த எம்பினை நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்னோட எம்பின் அதில் நான் இதில் என்ட்ரி பண்ணுறேன். எம்பின் கொடுத்து என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கோடைய மொபைல் பேங்க் உங்களோட மொபைலில் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்கோடைய மொபைல் பேங்கை நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களோட விடைபெறுவது தமிழ் கிங். தேங்க்யூ. இந்த வீடியோவில் என்ன டவுட் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டின் ஆன்சருக்கு தான் உங்களுக்கு டவுட் வரும். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் பண்ண தெரியல அப்படின்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கொஸ்டினை என்ட்ரி பண்ணி நான் அந்த கொஸ்டின் என்ன ஆன்சர் வருமோ அந்த ஆன்சர் நான் கமெண்ட்டில் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ அந்த சென்ட் பண்ணுற ஆன்சரை பார்த்து உங்களோட மொபைலில் நீங்கள் அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் எதாவது இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு எனி டைம்லாம் ரிப்ளை தரேன். தேங்க்யூ.